ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலாவில் ப்ரைவேட் ஹோட்டல்ஸ் மாதிரி எதுவும் கிடையாது. டிடிடி ரூம்ஸ் இருக்குது, இல்லைன்னா ப்ரைவேட் மட்ஸ் இருக்குது, தனியார் மடங்கள் கோயில் கோபுரத்துக்கிட்ட இருக்குது, கோகர்பம் டேம் கிட்டலாம் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த மட்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் டோனாஸ்க்கு தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா கம்யூனிட்டி பேஸ்டாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா தெரிஞ்சவங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்து காமன் பப்ளிக்குக்கும் ஒரு சில மட்ஸ் கொடுக்குறாங்க. கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் பேடி ஆஞ்சநேயருக்கு ரைட் சைடில் பெரிய ஜீர் மடம் இருக்குது. அங்கே காமன் பப்ளிக்கு கூட கொடுப்பாங்க. பட் இப்போ ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால கொடுக்கறது கிடையாது. ஒன்ஸ் அவங்க பில்டிங் கட்டி முடிச்சதுக்கப்புறம் உள்ள ரெனோவேஷன் ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணான்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். கோபுரத்துக்கு ரைட் சைடில் ஹாத்திராம் பாபாஜி மட்டும் இருக்குது. அங்கே டோனாஸுக்கு ஃபோனில் புக் பண்ணிக்கலாம். பட் காமன் பப்ளிக்கு நேரில் வந்து ரூம்ஸ் இருந்தால் கொடுப்பாங்க. 600 ரூபாய் ரூம் இருக்குது, 700 ரூபாய் ரூம் இருக்குது. கோயிலை ஒட்டி பக்கத்துலேயே இருக்கும் ரைட் சைடில். அடுத்து வெஸ்ட் மாடா ஸ்ட்ரீட்டுக்கு பேரலாக அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா அஹோபிலம் இருக்குது, விகனச மகரிஷி மட்டு இருக்குது. அங்கெல்லாம் லாக்கர் ஃபெசிலிட்டி கூட இருக்குது. பட் அவைலபிலிட்டி பொறுத்து தான் கொடுப்பாங்க. ரூம்ஸ் வேணும் அப்படின்னா பொதுவாக ப்ரைவேட் மட்ஸில் 15 நாளைக்கு முன்னாடி நம்ம கால் பண்ணிக்கணும். நம்பர் திருமலா மட்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் போட்டாலே வந்துடும். ஒரு சில மட்ஸோட நம்பர் நம்ம சேனலில் நானும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல் இண்டியா ஆர்யா வைசிய சமாஜோட ஆஃபீஸ் சென்னையில் இருக்குது, எக்மோரில். அங்கே கூட நீங்கள் 15 டேஸ்க்கு முன்னாடி கால் பண்ணி கூட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ரூம்ஸ் இருந்தால் கொடுப்பாங்க. திருமலாலையும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு ரூம்ஸ் இருந்தால் கொடுப்பாங்க. ஒர்க்கிங் ஹவர்ஸில் நீங்கள் கால் பண்ணுங்கள். காசிமட்டில் ஃபோன் எடுக்கிறதே கிடையாது. நம்ம நேரில் போய் கேட்கணும் 15 டேஸ்க்கு முன்னாடி. ஆக்சுவலாக அங்கே தெரிஞ்சவங்களுக்கு இல்லை ரெக்கமெண்டேஷன் மாதிரி மூலமாக வரவங்களுக்கு கொடுக்குறாங்க, டோனாஸ்க்கெல்லாம் கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் 15 டேஸ்க்கு முன்னாடி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த நம்பரும் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ அங்க பிரதட்சணம் செய்யறதுக்கு போகிறப்போ கூடவே ஒரு அக்கா பேசிகிட்டே வந்தாங்க. சேர்ந்து தான் நாங்கள் அங்க பிரதட்சணம் செய்தோம். அப்போ நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டப்போ கர்நாடகா கெஸ்ட் ஹவுஸில் தான் தங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 2 ரூமுக்கு 11,000 பே பண்ணியிருக்கோம் 2 நாள் ஸ்டே பண்ணுறதுக்கு. புது பில்டிங்கிறதுனால ரூம் எல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நல்லா பேசினாங்க. ரூம் பார்க்கலாமா அப்படின்றதுக்கு ஆக்சுவலாக அவங்க வரதான் சொன்னாங்க. பட் நான் அன்றைக்கி காலையில் உடனே கிளம்பிட்டேன், தமிழ் நியூ இயர் அன்றைக்கு. அதனால் நேரில் போய் ரூம் பார்க்கல. பட் சீக்கிரமாக நான் ரூம் பார்த்து உங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுறேன். பட் புது பில்டிங்கிறதுனால ரூம்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். அவங்களும் சூப்பராக இருக்குன்னாங்க. இதை நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் பார்க்கல இந்த வீடியோவில். கூகுளில் கர்நாடகா பிரவாசி சதா அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க, திருமலா திருப்பதி. அந்த லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். லாகின் செய்துக்கோங்க. ஏதாவது ஒரு இமெயில் ஐடி அவங்க கேட்பாங்க, அதில் நம்ம லாகின் செய்துக்கணும். ஹம்பி பிளாக் ஏசி சூட் ரூம் டைப் 1 இருக்குது, ஏசி சூட் ரூம் டைப் 2 இருக்குது, ஏசி சூட் ரூம் டைப் 3 இருக்குது. ஸோ 3 ஆப்ஷன் இருக்குது. ஏசிலேயே சார்ஜ் டிஃபர் ஆகும் ஒன்றுத்துக்குமே. அடுத்து ஹலிபீடு பிளாக்னு சொல்லிட்டு நான் ஏசி ரூம்ஸு 2 டைப் ஆஃப் நான் ஏசி ரூம் இருக்குது. அதாவது கார்னர் ரூம் இருக்குது, நார்மல் ரூம் இருக்குது, நான் ஏசி ரூம். ஸோ நீங்கள் எது வேணும்னு சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சில ரூம்ஸ் மேக்கு அவைலபிளாக இருக்குது, ஏப்ரலுக்கு அவைலபிளாக இருக்குது, மேக்கு அவைலபிளாக இருக்குது, ஜூனுக்கும் அவைலபிளாக இருக்குது. ஒரு சிலது இன்னும் ஜூனுக்கு ஓப்பன் ஆகலை. ஸோ எல்லா ரூம்ஸ் பற்றியும் நம்ம பார்க்கலாம். ரூம் சூஸ் பண்ணிக்கோங்க. செக்இன் டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஏப்ரல் மேக்கு பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது. ஜூனுக்கு இன்னும் ஓப்பன் ஆகலை. இந்த ரூம் இன்னும் ஓப்பன் ஆகலை. அடுத்த ரூம் பார்க்கலாம். ஏப்ரலுக்கு அவைலபிளாக இருக்குது, மேக்கும் ஃபுல்லாக அவைலபிளாக இருக்குது, ஜூனுக்கு அடுத்த ரூமும் இன்னும் ஓப்பன் ஆகலை. 3ஆவதும் அப்படி தான். நான் ஏசியில் பார்க்கலாம். இப்போது ஏப்ரலுக்கு ஓப்பன் ஆகியிருந்தது, ஃபுல்லாகிடுச்சு. மே ஜூனுக்கு இருக்குது பாருங்கள். ஜூனுக்கு இவ்வளோ நாள் இருக்குது. ஜஸ்ட்டு நான் 6ஆம் தேதி போடுறேன். செக்இன் டேட் 6ஆம் தேதி போடுறேன். 2 நாளுக்கு சேர்ந்தாப்பில் கூட நம்ம புக் பண்ணிக்கலாம். செக் அவுட் டேட் ஜஸ்ட்டு 1 டேக்கு மட்டும் போடுறேன் இப்போதைக்கு. நீங்கள் இன்னொரு நாள் தேவைன்னா நீங்கள் இன்னொரு நாள் கொடுத்துக்கலாம். இதில் மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம ரூம் புக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கேன்சலேஷன் கிடையாது. ஸோ அதை நமக்கு ரீஃபண்ட் வராது. டிடிடி ரூம்ஸ்னால் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடி. பட் இங்கே நம்ம கேன்சல் பண்ண முடியாது. ஸோ தட் நமக்கு ரீஃபண்ட் வராது. செக்இன் டைம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், காலையில் 9 மணிக்கு. நம்பர் ஆஃப் பீப்புள் 2 போட்டிருக்கேன். குழந்தைங்க இருந்தால் குழந்தைங்களே பாருங்கள் 2 போடுறேன். ஒன்லி 1 child is allowed per room for free. அதாவது குழந்தைங்க ஃப்ரீயாக அலோவ் பண்ணுறாங்க.
பட் ஒருத்தர் தான் அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்காக தான் 2 போட்டேன். ஸோ டேரிஃப் போட்டிருக்காங்க 1250 ரூபா ரூம், ஜிஎஸ்டி 150 ரூபா. ஸோ மொத்தம் 1400 ரூபா வருது. நான் ஏசி தான் 1400 ரூபா. உங்களுக்கு தேவைன்னா இந்த பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்து புக் பண்ணிக்கோங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அக்செப்ட் பண்ணி பேமெண்ட் செக் அவுட் கொடுத்துட்டு புக் பண்ணிக்கலாம். பட் என்கிட்ட அந்த அக்கா சொன்னது நேரில் தான் போய் நாங்கள் புக் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது ஆஃப்லைனில் கூட கொடுக்குறாங்க, ஆன்லைன்லேயும் கொடுக்குறாங்க. எங்கே இது இருக்கும் அப்படின்னா திருமலாவில் ப்ரைவேட் மட்சன் ஃப்ரீ பஸ்ஸில் ஏறி சொன்னீங்கன்னா அங்கே இறக்கி விடுவாங்க. இறங்கின இடத்துலேருந்து நடந்து போகக்கூடிய ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் தான். ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த கர்நாடகா ஸ்டே பற்றி. ரொம்ப மந்த்ஸுக்கு முன்னாடி நான் மறுபடியும் இந்த இடத்துக்கு எப்படி போகணுங்கிறது முடிஞ்சால் வீடியோ ரூமோட ஷேர் பண்ணுறேன். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க தான் ஃப்ரீயாக ஸ்டே பண்ண முடியும். அதுக்கு மேலேனா சார்ஜ் பண்ணுவாங்க. 12 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 2 adults 1 child தான் நம்ம ஒரு ரூமில் ஸ்டே பண்ணிக்க முடியும். ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நோ ரீஃபண்ட், நோ கேன்சலேஷன். காஷன் டெபாசிட் நம்ம பண்ணுறது கேஷாக போட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க. மேனேஜர் கிட்ட கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நோ ஃபுட் ஷுட் பி கேரிட் இன்சைட் த ரூம். இன் கேஸ் ஆஃப் எனி கவர்மெண்ட் எமர்ஜென்சி ரூம் புக்கிங்ஸ் வில் பி கேன்சல்டு அண்ட் வி வில் ரீஃபண்ட். அதாவது அவங்களா கேன்சல் பண்ணாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் நமக்கு ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க. நம்மளா கேன்சல் பண்ணால் ரீஃபண்ட் கிடையாது. செக்இன் டைம் 9 மணிக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் டே 9 மணி வரைக்கும் ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ செக்இன் டைம் செக் அவுட் டைம் பார்த்துக்கோங்க. ஆன்லைன்லேயே இந்த ரூம் நம்ம புக் பண்ணிக்கலாம், அவைலபிளாக இருக்குது. நான் ஏசியில் 2 types ஆஃப் ரூம் இருக்குது. கார்னர் ரூம், நார்மல் ரூம் இருக்குது. அது மாதிரி ஏசியில் 3 type ஆஃப் ரூம் இருக்குது. ஏசி ரூம் ஷியோராக காஸ்ட்லியாக இருக்கும் கொஞ்சம் இதை விட. இது டைப் 1 ரூமோட சார்ஜ் 2500 ரூபா. அதுக்கு ஜிஎஸ்டி 300 ரூபா, 2800 ரூபா. ஆக்சுவலாக அந்த அக்கா என்ன சொன்னாங்க அப்படின்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ரூம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னாங்க. அதாவது கல்யாணம் ஆகாமல் கப்பலாக போகிறவங்களுக்கு ரூம் கிடையாது அப்படின்னாங்க. ஆதார் கேட்டாங்க அப்படின்னாங்க. ஸோ நீங்கள் புக் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும், இமெயில் வந்துடும். அதை பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லைனாலும் அந்த எஸ்எம்எஸ் காமிச்சிக்கலாம். எதுக்கும் ஒரு ஐடி ப்ரூஃப் வச்சுக்கோங்க. நான் ரூம் பற்றினது டீட்டெயில் வீடியோ சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன். பட் சூப்பராக இருக்குது நாங்கள் ரூம்ஸ் எல்லாமே. இது டைப் 3 3500 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி 420 ரூபாயோட சேர்த்து 3920 ரூபா வருது. அது மாதிரி நீங்கள் எந்த டைப் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க, எவ்வளோ டேஸ் அப்படிங்கிறது சூஸ் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்டியோடு நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்லைன்லேயே இந்த கர்நாடகா ஜுவல்லரியில் நம்ம புக் பண்ணிக்கலாம். இங்கேருந்து கோயில் கோபுரத்துக்கு நடந்து போகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். நீங்கள் அந்த சைடாக வந்தீங்க, கோயிலுக்கு எப்படி போகணுன்னு சொல்லிட்டு கேட்டு வந்தீங்கன்னா வெஸ்ட் மாடா ஸ்ட்ரீட் வழியாக நம்ம போகலாம். இல்லை நார்த் மாடா ஸ்ட்ரீட் வழியாக வந்துட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த கர்நாடகா ஜுவல்லரிலேருந்து கோயிலுக்கு நடந்து வரத்துக்கு ஒரு 5 மேக்ஸிமம் 10 நிமிஷம் வச்சுக்கோங்க. அவ்வளோ சீக்கிரமாக நம்ம வந்துடலாம். நேரில் வீடியோ சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன், எப்படி போகணும், ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அவைலபிலிட்டி இருக்குது, தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. ஒரு சில மட்ஸில் லாக்கர் கொடுப்பாங்க, காமன் ஹாலில் தங்கிக்கலாம். அதிலலாம் நமக்கு சிங்கிள் பர்சனாக போகும்போது கன்வீனியண்ட்டாக இருக்கும். நம்ம லாக்கர் எடுத்துகிட்டு தரிசனம் பார்த்துட்டு வேறு எங்கே போகணுமோ அங்கெல்லாம் போயிட்டு லாக்கர் ரிட்டர்ன் கொடுத்துட்டு வந்துடலாம். பெரிய ஜிஆர் மடத்தில் கொடுப்பாங்க. பட் இப்போ ஒர்க் போயிட்டுருக்கிறதுனால ஸ்டாப் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஒன்ஸ் ரெனோவேஷன் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க கொடுக்க ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்ம சேனலில் நானும் அப்டேட் பண்ணுறேன். அஹோபிலம், பிகனிச மகரிஷிலலாம் அவங்களுக்கு போக தான் பப்ளிக்குக்கு கொடுப்பாங்க. பட் பப்ளிக்குக்கு கொடுப்பாங்க, சொன்ன மாதிரி அவங்களுக்கு போக இருந்தால் கொடுப்பாங்க. லாக்கர் கோகர்பம் டேம் கிட்ட ஒரு சில ப்ரைவேட் மட்ஸ் இருக்குது. அதோட ஃபோன் நம்பர்லாம் ஆன்லைனில் கூட இருக்குது. எனக்கு தெரிஞ்சவங்க ஸ்டே பண்ணதோட நம்பர் நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. அங்கே நம்ம ஃபோன் பண்ணியே புக் பண்ணிக்கலாம். 2000 போல் இருக்கும் ரூம்ஸ் எல்லாமே. கோகர்பம்லேருந்து நம்ம வந்துட்டு போகிறதுக்கும் நம்ம பார்த்துக்கணும். அன்னப்பிரசாதம் பில்டிங் தாண்டி பாபவிநாச டேம் போகிறப்போ கோகர்பம்னு சொல்லிட்டோம் அதுக்கு வரும். அதுக்கு ரைட்டில் எடுத்திங்கன்னா ஃபுல் ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் மட்ஸாக இருக்கும். ஒரு சில இதில் ஆன்லைன்லேயே கொடுக்குறாங்க. பட் 2000 கிட்டே இருக்கும், சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ப்ரைவேட் மட்ஸில் கர்நாடகா ஜுவல்லரியில் ஆன்லைனில் நம்ம புக் பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க.
ஜிஆர் மட் பற்றின இன்ஃபர்மேஷன் ரெனோவேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். வேறு சில மட்ஸோட நம்பரும் நீங்கள் கூகுள்லேயும் தேடலாம். எனக்கு தெரிஞ்சது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தூஷணம் பார்க்க போகிறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும். ஆன்லைன்லேயே நம்ம மட்டுக்கு புக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.